வணக்கம். கஜா டிவி முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மாநகராட்சி 48வது வார்டுக்கு உட்பட்ட வெள்ளடிச்சி விளை சி சாஸ்தா நகர் மற்றும் வடக்கு கண்ணங்குளம் விநாயகர் தெரு பகுதியில் ரூபாய் 42 லட்சம் மதிப்பீட்டில் கான்கிரீட் தளம் அமைக்கும் பணியினை மாமன்ற உறுப்பினர் பியாசா ஹாஜிபாபு தலைமையில் நாகர்கோயில் மாநகராட்சி மேயர் மகேஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் துணை மேயர் மேரி பென்சிலதா, ஊர் தலைவர் முத்துராமன், முன்னாள் கவுன்சிலர் காஜிபாபு, வட்ட செயலாளர் அன்சாரி, பிரதிநிதிகள் சாகுல், இப்ராஹிம் மற்றும் அக்தியூர் ரகுமான், ஊர் பிரமுகர்கள் கிருஷ்ணன், மணி, தங்கம், ஒப்பந்தக்காரர் கே மணிகண்டன் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கவுன்சிலர் வந்து எங்களுக்கு எல்லாம் தந்துருக்காங்க. நன்றி, ரொம்ப நன்றி. நாங்கள் எவ்வளோ தான் சொல்லணும், யாருமே என்னன்னு கேட்கவே இல்லை. குடி தண்ணி இல்லை, தெருலைக்கு இல்லை. நைட்டு வரும்போதெல்லாம் எங்களுக்கு பாம்பு இருக்கு, வர முடியாமல் இருக்குது. இப்போ எங்களுக்கு கவுன்சிலர் வந்து எங்களுக்கு நாங்கள் எல்லாம் ரெடியாகிட்டாரு. நாங்கள் கேட்டோம், முகாமுக்குள்ள நாங்கள் போயிருக்கோம். சாட்டெல்லாம் நாங்கள் கேட்டோம், அவங்க செய்து ஆரம்பிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக தான் போல எங்களுக்கு நிறைவேற்றி அவங்க ஒவ்வொன்றும் சொன்னபடி நிறைவேற்றி கொடுக்குறாங்க. இப்போ மின் விளக்கு கேட்டிருக்கீங்க, நிறைவேற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட அடிப்படை பிரச்சனைகளை எப்போ கூப்பிட்டாலும் உங்க கவுன்சிலர் வந்துடுறாங்க, வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதே போல் நாங்கள் நேரத்தையும் கேட்டோம், அவங்க நேரத்தை சொல்லி எங்களுக்கு எல்லாரும் நிறைய தந்துருக்காங்க. மாமன்ற உறுப்பினராக இருக்கிற நீங்கள் இந்த பணிகளை எவ்வளோ வேகமாக செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு மக்களுக்கு தெரியும். இந்த கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். எல்லா பொருளாதாரத்துக்கு 48வது வார்டு பகுதியில் வெள்ளடிச்சி விளை சாஸ்தா நகர் பகுதியில் இப்போ வந்து சிமெண்ட் தளம் அமைக்கும் வேலை நடந்துருக்குது. இன்னும் நிறைய வேலைகள் ஆரம்பமாகிட்டு கூட இருக்குது. இதுக்கு பிறகு வந்து லைட்டு, குடி தண்ணி வசதி கேட்டிருக்கிறாங்க. அதே நம்ம படிப்படியாட்டு ஒவ்வொரு இதுகளாட்டு நம்ம நிறைவேற்றிட்டு வருவோம். இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. அதே நம்ம அவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நாங்கள் செய்து கொடுத்து தயாராக இருக்கிறோம். மக்கள் எல்லாருமே வந்து 48வது வார்டு வந்து குட்டி சிங்கப்பூரா மாறிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கான இப்போ வந்து பார்த்தாலும் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. வார்டு போட்டு தந்துருக்காங்க, நல்லா இருக்குது, கொள்ளாமல் இந்தியோட இருக்கு, நல்லா இருக்கு, தெரியல அப்படின்றாங்க. உங்களோட பணி மென்மேலும் சிறக்கிறதுக்காக எங்கள் பத்திரிகை துறை சார்பாக உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். மேயர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.